ஹாய் ராஜு சீஸ், நாங்கள் நிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக் குக்கான ஒரு ஒன் ஷாட்டா. சரி வாங்கடா வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே டேட்டையும் உனக்கு கண்டிப்பாக அவன் வேணுமாடா மா என்ன நின்று எனக்கு அவன் தான் வேணும். ஏன் திடீர்னு வந்து இப்படி கேட்குற? டி இல்லைடா, நம்ம குடும்பத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறியா? இல்லைடா, ரொம்ப வருஷமாக பேசாமல் வேற இருந்தோம். சரி நீங்கள் இருந்துட்டு போங்க, நாங்கள்லாம் பார்த்து பேசி தானே இருந்தோம். அதனால தான் நான் லவ் பண்ணோம். இப்போ கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். உனக்கு கலந்துக்கு விருப்பம் இருந்தால் கலந்துக்கோங்க, இல்லையா நானும் அவனும் தனியாக கூட போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேய் என்னடா போசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? வேற என்ன சொல்கிற? இங்கே பாருமா, என்னால் ஐயோ எங்கள் அம்மா தான் எனக்கு தெய்வம், எங்கள் அப்பா தான் எனக்கு உசுறு, அவங்க சொல்கிற பொண்ணை தான், அவங்க சொல்கிற பையனை தான் கல்யாணம் கட்டிக்கிட்டு நான் சந்தோஷமாக வாழ்வேன். அப்படிப்பட்ட பையன் நான் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து அவனை காதலிக்கிறேன். எனக்கு அவன் வேணும். நான் லவ் பண்ண பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உன்னைக்கு என்ன பிரச்சனை? உன்னையும் அவள் புருஷனை மாற்ற சொன்னேன். எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு புருஷனை கொடுன்ற. நீ ஏன் இது இப்படி தடையாக நிற்கிற? வாய் உனக்கு அதிகமாகிச்சிட்டையோ. ஆமாம், என் புருஷன் வரான்ல, அவன் என்னை மந்திரம் போட்டு மயக்கிட்டான். அவன்கிட்ட போய் சொல்லுவல்ல, நீ தான் என் பையனை மாய மந்திரம் போட்டு மயக்கிட்டேன்னு. நானே சொல்லிட்டேன், அவன் என்னை மயக்கிட்டான், நான் அவன்கிட்ட உணர்ந்துட்டேன். நீ என்கிட்ட பேசுகிறதோ நீ பாட்டிக்கோ, அங்கே போய் நீ அவன்கிட்ட பேசுகிறன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. என்னடா பண்ணுவ? இந்த கட்டையை பற்றியா? டேய் உருட்டு கட்டை. நீ அவன்கிட்ட தான் பேசணும், மண்டே உடைக்கிறதுக்காகவே வாங்கி வச்சுருக்கேன். வாயை மூடிட்டு இருக்கணுமா? டேயும் நம்ம அம்மா, அதனால தான் இப்படி சொல்கிறேன். இல்லைனா அடிச்சுட்டே போயிருப்பேன். பேசாமல் போயிட்டு கல்யாண ஏற்பாடை மட்டும் பண்ணு. அவன் எனக்காக ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிருப்பான். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். ஸோ அப்படியே இங்கே கட் பண்ணி இன்னொரு ரூமில் ஓப்பன் பண்ணா ஜங்குக். அங்கே போய் ஹாப்பியாக இருப்பதானே? அம்மா லூசா நீ, அவன் மாமாம்மா, அவனை நல்லா பார்த்துப்பான். இல்லைடா, நம்ம இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட பேசலை. ஆனால் உன் மருமக இருக்கான்ல, என் பின்னாடி சுற்றி வந்துட்டு இருந்தான். நீ வேணா பேசாமல் இருமா, மாமா என்ன பத்திரமா பார்த்துக்கோம். இதனால் என் பின்னாடி வந்துச்சே நாய்க்குட்டி மாதிரி. நான் துரத்துனா கூட என் பின்னாடியே வருவான். இவன் என்னை பத்திரமா பார்த்துப்பாம்மா. இவனை மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். உன் பையனை பார்த்துக்கிற அளவுக்கு நல்ல பையனாக கிடைக்க மாட்டான். நீ ஹாப்பியாக தானே இருக்க ஜங்குக்? அம்மா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். டேயாங்க அம்மாவை கட்டிக்க போகிறேம்மா. ஹாப்பியாக இருக்க மாட்டேனா? நான் சின்ன வயசுலேருந்து சொல்லுவேன்ல, என்றைக்கா இருந்தாலும் என் மாமா வந்து என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு. பார்த்தியா, என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க போகுது. அங்கே போய் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், சரியா? அம்மா நான் ஏம்மா மரியாதைலாம் பேச போகிறேன்? அவங்க என்னோட அத்தை மாமா தானே, நான் மரியாதை கொடுத்து தான் பேசுவேன். மாமாவோட அப்பா அம்மா எனக்கும் அப்பா அம்மா மாதிரி தான். நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேனோ அதே மாதிரி அங்கேயும் பார்த்துப்பேன். ஸோ இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கோட சீக்ஸை கப் பண்ணி, அதுதாண்டா எனக்கு பயமாக இருக்கு. அம்மா நீ என்னையே அந்த பேச்சு பேசுவ, அங்கே போய் ஏதாவது பேசிட்டேன்னா? அம்மா மானத்தை வாங்காதம்மா, சும்மா இருமா. அதெல்லாம் மாமா முன்னாடி நான் நல்ல பையனாக இருந்துப்பேன். நீ உன் மாமா முன்னாடி நல்ல பையனாக தான் இருந்துப்ப, அது எனக்கும் தெரியும். ஆனால் அவன் இல்லாத டயத்தில் அவன் வீட்டில் என்ன தான் அழிச்சாட்டியும் பண்ணனா? மாட்டேன் நீ. டேய் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, அதெல்லாம் பார்த்துக்கலாமா. அவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் சொல்லிவிட்டு அவன் ரெடியாகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ரூம் டோர் அப்படி நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. வாப்பாட்டையாங். அத்தை, ஜங்குக் எங்க? உள்ளே தான் இருக்கான். நான் கொஞ்சம் பேசலாமா? இல்லாட்டே அவங்க இப்போ கல்யாணம் நடக்க போதில்லை, கீழே ஒரு 5 நிமிஷம் அத்தை. சரி நீ பேசிட்டு வா, நான் கீழே போகிறேன். தேங்க்ஸ் அத்தை அப்படின்ட்டு ஜங்குக்கு அம்மா வெளியே அமைச்சிட்டு டேயாங் அப்படியே உள்ளே வரான். வந்து டோரை லாக் பண்ணுறான். ஸோ டேயாங் தான், ஓய் புருஷா. ஹே மாமா, என்ன இங்கே போய் ரெடி ஆகலையா? பாதி மேக்கப்பில் வந்திருக்க. சரிங்க வா, நான் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே டேயாங் தான் அப்படியே போய்ட்டு ஜங்குக்கு பக்கத்தில் உட்காடுறான். ஸோ நம்ம டேயாங் தான் நம்ம ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு, டேய் உனக்கு சந்தோஷம் தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது? மாமா என்னடா இப்படி கேள்வி கேட்குற? எனக்கு ஓகே இல்லைனா இவ்வளோ தூரம்லாம் வந்து உட்காந்துருக்கவே மாட்டேன். என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே. தெரியும். ஆனால் நீ உன் கல்யாணத்தை நல்லா கிராண்டாக எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும்ல ஆசைப்பட்டல. என்னால் தானே அவ்வளோ சின்னதா
நீ மாமா ரொம்பலாம் பண்ணாதடா, எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதான். எங்கே பண்ண என்னடா, எப்படி பண்ணா என்ன? நீ என்னதான் இருந்தாலும் என் கூட தான் இருக்க போற. ஒரு நாள் கூத்துக்கு அவ்வளோ செலவு வேணான்னு நினச்சேன். சரி ஓகே, நான் எதுவுமே சொல்லலையே. இல்லை ஜங்கு, நீ அவ்வளோ ஆசையாக அவ்வளோ கேட்டேன் என்கிட்ட. ஆனால் டேய், இங்கே பாரு மாமா, உன்னை நல்ல மண்டக்குள்ள வச்சுக்கோ. நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே. எதையும் நான் தப்பாக எடுத்துக்கல. உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். தேங்க்ஸ் புருஷா அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணி எடுக்கிறோம். சரி சரி போதும், என் மேக்கப் கலைக்காத தா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு தான் டேங்கு அப்படி லைட்டாக டச்சப் பண்ணிட்டு இருக்கோம். லட்சணமாக இருக்க, வா போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமாம்மா. என்னோட நீ ஆர்வமாக இருக்க, பின்ன இருக்காதா? எத்தனை வருஷம் லவ்? என் மாமாவோட எத்தனை வருஷம் லவ்? நானும் லவ் பண்ணுறேன்ற பட்சம் கல்யாணம் பண்ணிக்கணும்ல மாமா. குழந்த மாதிரி இருக்கடா. நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு மாமா, யார் குழந்தைன்னு நான் காட்டுறேன். ஷோ ஜங்குக், சரி நான் கீழே போகிறேன் வரண்ணா. சரி மாமா, அம்மா அமுச்சு விட்டுட்டு போ. சரி சரி அப்படின்ட்டு இந்த பக்கம் டேயாங் தான் அங்கே தான் அப்படியே மூவ் பண்ணி போகிறான். ஸோ இப்போ டேயாங் அப்படியே மறுபடியும் உள்ளே வந்துட்டு, ஏய் ஜங்குக். சரி மாமா. எங்கள் அம்மா ஏதாவது சொன்னால் மனசில் வச்சுக்காதடா. அது ஏதோ வெகுலியாக சொல்லும், மனசில் எதுவும் வச்சுக்காது சரியா? நீயும் போட்டுக்காத. ஐயோ மாமா, நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது சொன்னால் நான் உங்ககிட்ட மறக்காமல் சொல்கிறேன். கவலைப்படாத நீ போ அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் அமுச்சு விடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான், அத்தை ஏதோ அப்போ மாமா கிட்ட சொல்லியிருக்கு, அதனால தான் மாமா இதை சொல்ல தான் வந்திருக்கு. உன்னை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் மாமா. உன் வீட்டுக்கு வரேன், அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ அது ஒரு சர்ச் தான். ஸோ அந்த சர்ச்சில் ஒரு 20 பேர் தான் இருக்காங்க. ஸோ டேயாங் வீட்டு சைட்லேருந்து ஒரு 10 பேர், ஜங்குக் வீட்டு சைட்லேருந்து ஒரு 10 பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ வருஷம் கனவு ஜங்குக், உன்னை இந்த மாதிரி என் கூட கல்யாண குளத்தில் பார்க்கணுன்னு. நான் பிறந்த பலனை அடைஞ்சிட்டேன் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங் தான் அப்படியே ஜங்குகையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குகோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்கு. அவன் அழகாக க்யூட்டாக நடந்து வந்து நம்ம டேயாங் பக்கத்தில் நிற்கிறான். மாமா என்னடா பார்க்குற? என் புருஷன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான். எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. மாமா பொறுக்கி மாதிரி பேசாத. நான் பொறுக்கி மாதிரிலாம் பேச மாட்டேன்டா, பண்ண மட்டும்தான் செய்வேன். முடியலை, சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் சொல்ல. ஸோ இப்போ டேயாங் தான் அவனோட கையை பிடிச்சி முன்னாடி போகிறான். ஸோ அவங்க ஃபாதர் நிற்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தில் விருப்பம் தானே? ஃபேமிலி சைட்லேருந்து எதுவும் கட்டாயப்படுத்தலையே. அப்போ டேயாங் தான், ஃபாதர் நாங்கள் தான் ஃபேமிலியை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கோம், எங்கள் 2 பேருக்கும் விருப்பம்தான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கும் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ஃபாதர் அப்படியே கேட்குறாரு, கிம் டேயாங் ஆகிய நீ ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பக்கம் நம்ம டேயாங் தான் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஓய் புருஷா, லவ் யூடா. மாமா இப்படிலாம் நீ பேசாத. என்னைக்காவது ஒரு நாள் உன் கையை பிடிச்சி நான் மோதிரம் போட தாண்டா போகிறேன். அதுக்கு நான் ஓகேன்னு சம்மதம் சொன்னா தானே? நீ சிரிச்சுக்கிட்டே மாமா இந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம்னு சொல்லுவடா, நான் சொல்ல வைப்பேன், அதையும் பார்க்கலாமே. நம்ம டேயாங் யோசிச்சுட்டு சம்மதம், எனக்கு ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். அப்போ ஃபாதர் அப்படியே நம்ம ஜங்குக் பக்கம் திரும்பிட்டு, ஜான் ஜங்குக் ஆகிய நீ கிம் டேயாங்கை திருமணம் செய்ய சம்மந்தமா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே திரும்பி டேயாங்க பார்க்குறான். ஏ மாமா சும்மா சும்மா பின்னாடியே வராத. என் புருஷன் பின்னாடி நான் வராமல் வேற யாரும் வருவா? இன்னும் நமக்கு கல்யாணம்லாம் ஒன்றும் ஆகலை, அப்புறம் என்ன புருஷன்? கல்யாணம் ஆகுது ஆகலை,
நீ என் புருஷன்தான். அதெல்லாம் இல்லை மாமா, நீ என் கையில் ரிங்கு போட்டு விட்டா மட்டும் தான் என் புருஷன். அது வரைக்கும் இப்படிலாம் சொல்லிட்டு என் பக்கத்தில் வராது, உனக்கு கொன்னுடுவேன். ஹே புருஷா, லவ் யூ. எப்போ பார்த்தாலும் உனக்கு இதுதான் மாமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி சிரிச்சுக்கிட்டே நடக்கிறான். ஸோ அப்படியே டேங்க பார்த்துட்டு எனக்கு சம்மந்தம், டேங் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ அப்படியே ரிங்கை கொடுக்குறாங்க. ஸோ டேங் கையில் ஒரு ரிங் இருக்குது, ஜங்குக்கு கையில் ஒரு ரிங் இருக்குது. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே கண்ணை மூடிட்டு, ஜங்குக்கா இதுதான் வெட்டிங் ரிங். அப்படின்னா வெட்டிங் ரிங் கல்யாணம் பண்ணும்போது போடுவாங்க. அப்படியா, என்ன பண்ண போகிறா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். மாமா வேண்டாம். ஏன் ஜங்குக்கா, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? எனக்கு கல்யாணம்னா என்னன்னே தெரியாது. அப்படியா, நான் உனக்கு சொல்லித்தரேன். உன் கையை கொடு. இந்தா. இதுதான் கல்யாண மோதிரம் அப்படின்ட்டு கையில் ஒரு இந்த காம்பு வச்சு ரிங்கு பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிங் இருக்குது. ஸோ மொத்தம் 2 ரிங் இருக்காங்க. ஸோ குட்டி டேயாங் தான் அப்படியே இங்கே அந்த ரிங்கை எடுத்து அப்படியே ஜங்கு கூட கையில் போட்டு விடுறான். ஸோ இங்கே ப்ரெசண்ட்டில் ஜங்கு கூட கையில் அந்த ரிங் அப்படியே ஏறுது. ஜங்கு ஃபேஸ் முழுக்க ஸ்மைலாக இருக்கு. ஸோ இந்த பக்கம் டேயாங் தான் அப்படியே கை நீட்ட, அவன் புருஷனுக்கு ரிங் போட்டு விட மாட்டியா ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ போட்டு விடுவேனே, நான் தான் போடுவேன் மாமாக்கு அப்படின்ட்டு இங்கே குட்டி ஜங்குக்கு தான் அப்படியே நம்ம குட்டி டேயாங்க்கு அப்படியே ரிங் போட்டு விடுறோம். இப்போ சொல்ல, கிம் டேயாங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். சொல்ல, கிம் டேயாங்க ஜங்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். மாமா சொல்லிட்டேன். எனக்கும் ஜங்குக்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான் டேயாங். நம்ம ஜங்குக்கும் மாமா மாமா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இங்கே 2 பேரும் க்யூட்டாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேயாங் தான், ஜங்குக் என்னாச்சு? இல்லை மாமா, 5 வயசில் நான் திருட்டுத்தனமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டேனே, அது நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். அடப்பாவி, மறக்கலை என்னன்னு எதுவுமே. எப்படி மாமா மறப்பேன்? உன் கூட எல்லா மெமரிஸுமே எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ். என் மாமா கூட இருந்தது எப்படி மறப்பேன்? மறக்கலை. ஊர்லேருந்து இங்கே வந்து 15 வருஷம் ஆச்சு ஜங்குக். இந்த 15 வருஷத்தில் ரொம்ப வருஷம் என்கிட்ட பேசாமலே இருந்தேன். அப்புறம் நானாக உன்னை தேடி வந்தேன், என்கிட்ட நீ பேசினேன். மாமா எல்லாமே நடந்துச்சு மாமா, ஆனால் எதுவுமே மாறல. நீ மேலே வச்சுருந்தது லவ்னு எனக்கு புரிஞ்சுக்கவே அவ்வளோ டைம் ஆச்சு. ஆனால் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒன்று விட வேணாம். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூடா புருஷா. எல்லாருமே அப்படியே அங்கே கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் மட்டும் அவங்களோட அம்மா தான் அதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பெருசாக சந்தோஷமே இல்லை, அப்படி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணா, ஏய் குட்டி வாண்டிங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே? ஜிம்மின் மாமா, நீ என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணா? டேய், நான் காலையிலேருந்து இங்கே டெக்கரேஷன் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதுவா ஜிமின் மாமா, இங்கே பூ போட்டு வச்சிருக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க, அதான் எல்லாரும் விளையாட வந்தோம். அட பாவீங்களா, யார் விளையாட போட்டு விட்டா யார் வந்து விளையாடுறது? அதுவும் நான் என் மச்சானுக்காக எவ்வளோ அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன், வந்து கெடுக்க பார்க்குறீங்களா, ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் சொல்ல, ஏய் வாங்க வாங்க ஜிம்மி மடிச்சிட்டு போகிறாரு வாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற நிறைய குட்டி குழந்தைங்க அப்படியே குடு குடு குடுன்னு ஓடுதுங்க. அப்போ நம்ம ஜிமின் தான், ஆஹா மல்லிகைப்பூ, ஐயா செம்ம வாசனையாக இருக்குது, இன்றைக்கி மச்சான் ஒரே புடி புடின்னு இருக்க போகிறான் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் மல்லிகைப்பூ ஃபுல்லாக சுற்றி போட்டு விடுறான். பெட்டு ஃபுல்லாக ரோஜா பெட்டல்ஸாக போட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஜிமின் பார்க்க,
ஏதோ ஒன்று குறையுது, என்னன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜிமின் தோல் மேலே தான் யாரோ கையை போட்டு அவங்க கிட்டே இழுக்கிறாங்க. யார் அதே? நான் தான். ஏய் சுகா, இங்கே வா. எப்படி இருக்குதே? நல்லா தான் இருக்கு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது சுகா. என்னதுன்னு சொல்லு. என்னது? அது எனக்கு தெரியல தானே உங்ககிட்ட கேட்குறேன். நீ சொல்லு, என்ன மிஸ் ஆகுது? எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குதா? என்ன இருக்குது? பழம் இருக்கே, பால் இருக்கே, பூ இருக்கே, மெத்தை இருக்கே, தலானி இருக்கே. ஆமாண்டா, எல்லாமே இருக்கே. ஆனால் ஏன் எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னே தோணுதுன்னு தெரில சுகா. வா, என்ன மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே ஜிமின் கழுத்தில் கையை போட்டு சுகாடி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ இங்கே தான் ஹாலில் நம்ம டேங்கும் ஜங்குக்கு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கோட ஷோல்டரில் டேங் கை போட்டு கிட்ட இழுத்து உட்காந்து வச்சுருக்கான். அவனை சுற்றி அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. டேங் எதுவுமே கண்டுக்கல. இங்கே ஜங்குக்கு பக்கம் திரும்பிட்டு, ஜங்குக்கு பாரு, யாரும் போகலாம். மாமா இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம், அதுக்குள்ள என்ன டைம் இருக்குடா. எனக்கு இப்போ வேணும்டா, வாடா. கல்யாணத்துக்கு அப்புறம் தள்ளி போட்டல நீனு. வா 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 போகலான்டா. மாமா உனக்கு கொல்ல பரம்பரை காதுலேருந்து கையிடுறா. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை தான். எவன் பார்த்தா எனக்கு என்ன? என் புருஷனை நான் பார்க்குறேன், அவன் அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல, இப்போ அதை பார்க்க சொல்லு. ஏன் வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு எங்க டேங்க அப்படி திரும்புகிறான். இப்போ யாருமே டேங்க பார்க்கல. யாரும் என்ன பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட ஷர்ட் பண்ண கலட்டுறான். டீ மாமா என்னடா பண்ணுற? ஹாலில் இருக்கும், எல்லோரும் இருக்காங்க. சே, சும்மா கழட்டி கையை உள்ள விட்டுக்கிறேன். டீ பைத்தியம் மாமா, உனக்கு புத்தி போயிடுச்சு மாமா. கையெடு மாமா. இப்போ நீ எடுக்கிறேன் நினச்சி போவா. சரி நான் எதுவும் பண்ணல என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்க விடு மாமா. சரி ஏய் மாமா என்னடா பண்ணுற அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கு இது பண்ண ஜங்குக்கு தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறான் டயம். மாமா எல்லாரும் பார்க்குறாங்கடா. யார் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. யார் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? திரும்புங்களா, என் புருஷனுக்கு வெக்கமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ எல்லாரும் ரொம்ப சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கண்ணுங்க நல்லா சவந்து போகுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பட் அங்கே எதையுமே கண்டுக்கல. அவன் அப்படியே ஜங்குக்கு கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ ஜங்குக்கோட அம்மா தான். ஜங்குக்கா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இல்லைம்மா, மாமா தான் தூக்கி மடியில் உட்கார வச்சுருக்கோம். இறக்கி விடனாலும் இறக்கி விட மாட்டோம், என்னை காப்பாற்றுமா. ஐயோ, அவங்கிட்ட என்னால் வாய் கொடுக்க முடியாதுடா, நீ அங்கேயே இரு மா. சரி இப்போ டேங்கோட அம்மா தான் வராங்க. டேங்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தரலையாம்மா, என் புருஷனை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தரையா வரியா? என்ன பேச போகிறேன்? அதெல்லாம் தெரியாது, நீ வா நான் சொல்கிறேன். தெரியாதுன்ற சொல்கிறேன்ற. ஷோ டேங் வா டேங் சொல்கிறேன் அப்படின்மா சொல்ல. இங்கே நம்ம டேங் தான். டே புருஷா, இங்கே இரு, நீங்கள் யார்கிட்டையும் பேசாத, உன்னை போட்டு கலாச்சி தள்ளிடுவானுங்க. இங்கே இருக்க வேணான்னா ரூமுக்கு போயிடு, சரியா? நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு இங்கே டேங் வந்து ஜங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ண எல்லாரும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சொந்தக்காரங்கெல்லாம். ஸோ இங்கே டேங்கோட அம்மா தான். டேய் வாடா மாமா, வேறம்மா, ஏமா நீ வேற. இந்த பக்கம் டேங்க அம்மா தான் டேங்க தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. என்னம்மா உன் பிரச்சனை? என் புருஷன் கூட நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் தொல்லை பண்ணு, பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு கூட்டிகிட்டு வந்தாலும் இதே தொல்லை திருப்பி பண்ணுறேன். என்னமோ பிரச்சனை? டேய் நீயும் ஜங்குக்கு இன்னைக்கு தனித்தனியாக படுங்க. எதுக்கு தனித்தனியாக படுக்கணுமா? மா வாய்ப்பே கிடையாது. டேய் சொன்னா கேளுடா, ஜோசியக்காரன் சொன்னான். என்ன சொன்னான் ஜோசியக்காரன்? அது வந்து ஐயோ என்னம்மா யோசிக்கிற? உண்மையிலே ஜோசியக்காரன் தான் சொன்னானா? டேய் ஆமாண்டா, உங்களுக்கு கல்யாணம் நேரத்தை ஜோசியக்காரங்கிட்ட சொன்னேன். சரி அவன் தான் சொன்னான் நீங்கள் 15 நாளைக்கு ஒன்றா சேரவே கூடாதான். அப்போ அவங்க தான் அப்படியே ஹார்ட்டில் கையை வச்சுட்டு அம்மா விட்டா எனக்கு நெஞ்சு வலியை கொடுத்துருவோம் போல இருக்கு, பேசாமல் போமா. டேய் சொன்னா கேள்றா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஜோசிக்காரர் சொல்லியிருக்கல தோசை வந்துடும். தோசை அம்மா அது மண்ணாங்க கிடையாது, போ அப்படிக்கா. டிடிட்டியும் தோசை வந்தால் அப்புறம் அம்மாவோட உயிர் காப்பாத்துடா. மா என்னம்மா பிளாக்மெயிலாம் பண்ணுற? டேய் அம்மாக்காக இது கூட செய்ய மாட்டியாடா? அம்மாவோட உயிருடா. ஷோ அம்மா
ஐயோ இந்த அம்மா வேற ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரில. ஏம்மா இதே ஜோசியங்காரன் தானம்மா கல்யாணத்துக்கு நேரம் பார்த்து கொடுத்தான். நீ என்னம்மா ஜோசியத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க வர வர? அதெல்லாம் எனக்கு தெரியாது டேயம், நான் நம்புகிறேன். நீ எனக்காக பண்ண, இல்லைன்னா அம்மா உயிரும் கண்ணு முன்னாடி போயிடும். ஐயோ பிளாக்மெயில் பண்ணுதே, என்னால் எதுவும் பண்ண முடியலையே. என்ன ஒரு 15 நாளைக்கு தானே நாங்கள் 2 பேர் சேரக்கூடாது. 15 வருஷம் பொறுத்துட்டு இருந்துட்டேன். ஒரு 15 நாள் என்னால் இருக்க முடியாதா? இருந்து தொலைகிறேன். அப்போ இது ஜங்குக்கிட்ட யார்கிட்ட சொல்வா? வேற யார் சொல்வா? நான் தான் சொல்லுவேன். சொல்லி தொலைகிறேன் அப்படின்ட்டு டேயாங் இங்கே தலையில் அடிச்சுக்கிட்டே போகிறான். ஸோ டேயாங் தான் வந்து அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் உட்காடுறான். என்னாச்சு மம்மா, ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? அத்தை தான் சொல்லிச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே டேயாங் அப்படியே சாஞ்சிக்கிறான். மூஞ்சியே வாடி போச்சு. ஸோ டேயாங் அப்படியே கண்ணை மூட, மச்சான் டேயாங்கு என்னடா வேணும்? எதுக்குடா இங்கே உட்காந்துட்டு இருக்கிற? டேய் என் மாமா பையன் வருவான்டா, அவனுக்காக தான் உட்காந்துட்ருக்கேன். எதுக்கு உட்காந்துட்ருக்கானு என்ன அர்த்தம்? டேய் அவன் தான் உனக்கு கண்டு கூட மாட்டுறான்ல, ஏன்டா இப்போ அவனுக்காக வெயிட் பண்ணிருக்க? ஜிமினா உனக்கு இருக்க விருப்பம்னா ஓடிப்போயிரு. என்னை உட்கார விடாமல் பண்ணிட்டு இருந்த அவனை காலில் சுடுதண்ணி பிடிச்சி ஊற்றிடுவேன். சுடுதண்ணியை பிடிச்சி ஊற்றுவியா? ஐயே மச்சான் வர வர நீ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கடா. ஜிமினா அமைதியாக லஞ்சு படா அப்படின்ட்டு டேயாங் தான் ஸ்கூல் கிரவுண்டில் தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ ஸ்கூலுக்குள்ளே ஒரு சைக்கிள் அப்படியே என்ட்ரி ஆகுது. டிடி ஜிமின் 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 வந்துட்டாடா. ஐயா அப்படியே எலிசபெத் வராங்க. வந்துட்டாங்கன்னு பார்க்குறதுக்கு. அட்டு போட மாடு அப்படின்ட்டு இங்கே ஜிமின் ஒரு எத்திட்டு டேயாங் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக் தான் சைக்கிள் அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டு சைக்கிளை எங்கே ட்ராப் பண்ணணுமோ அங்கே அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே பேக் போட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஏய் ஜங்குக், சொல்லுங்க. நான் உன்கிட்ட பேசணுமே. பேசுங்க. நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? தெரியுது. யாரு? மாமா. என்னோட டேயாங் மாமா. எனக்கு தெரியும் நீ யாருன்னு. அப்படியே என்கிட்ட பேச மாட்டேங்கிற? என்னை பார்க்காமலே போகிற? அதுவா, அம்மா திட்டுச்சு என்ன. மாமாவை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது சொல்லி திட்டுச்சு. அதனால தான் ஒன்று பார்க்கல பேசலை. அப்போ உனக்கு என்ன பேசணும் போல தான் இருக்கா? ஆமாம், நீ என்னோட டேயாங் மாமால, உன்னை பேசணும் போல தான் இருக்கு. ஆனாலும் அம்மா உனக்கு என்ன பிடிக்குமாடா? மாமா என்ன கேள்வி கேட்கல, பிடிக்கும். அப்போ வளர்ந்துட்டு இருந்தானே கல்யாணம் பண்ணிப்ப. மாமா அவ்வளோலாம் கற்பனை வளர்த்துக்காத. உன்னோட ஜங்குக் இன்னும் அவ்வளோ பெரிய பையனாகலை. நான் வளர்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அங்கேருந்து ஓடுறோம். ஏய் ஜங்குகா நீ இல்லைடா, அம்மா பின்னாடியே வராத. அம்மா பார்த்து தொடப்பக்கட்டையிலையும் அடிக்கும். அத்தை அவ்வளோ மோசம் இல்லைடா, நீ தான் போய் சொல்கிற. ஐயோ இல்லைம்மா உனக்கு தெரியல, அம்மா தொடப்பத்தாலேயே அடிக்கும். போன தடவை உங்ககிட்ட பேசினது வீட்டில் போய் சொன்னேன்னா என்ன பண்ணாங்க? ஒன்றும் சொல்லலை, பேசாத அப்படின்னு திட்டுச்சு தெரியுமா? ஐயோ அத்தை திட்டாங்களா? ஆமாம். அப்போ இதையும் சேர்த்து சொல்லு என் அத்தைக்கிட்ட. நீ என்னைக்கானாலும் நீ தான் என் புருஷன். சொல்லிடு உங்கள் அம்மாட்ட. உங்கள் மருமக வந்து உங்கள் பிள்ளைய தூக்கிட்டு போகிற நாள் இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லைன்னு சொல்லிடு. அவனே ஸ்கூலில் முடி வந்து வீட்டில் வந்து பேசுகிறேன். மம்மா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்ட்டு ஜொங்கு கூடி திரும்பி நிற்கிறான் டேங்க் பக்கமாக. இவ்வளோ நடந்து போயிட்டு இருந்திருப்பான். டேங்க் அப்படி பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் அப்படி திரும்பி நிற்கிறான். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நான் காலேஜ் படித்து வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். அன்றைக்கி தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு போனேன். ஓ ஆமல்ல, அப்போ மாமா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அங்கேருந்து அப்படியே கிடுகிடுன்னு போகிறான். எப்போ பார்த்தாலும் ஓடிடுறான்டா ஜங்குக். மாமா இங்கே என்ன பண்ணுற? ஒரு சைக்கிளை ஃப்ரெண்டுகிட்ட கொடு. எதுக்கு? என் சைக்கிள் கொடுடா.
அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஜங்குக் தான் அப்படியே சைக்கிளை விட்டு கீழே இறங்குறான். ஸோ ஜிமின் தான் சைக்கிளு அப்படின்ட்டு அவன் அப்படியே சைக்கிளை பிடிச்சிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் இப்போ நான் எப்படி ஸ்கூலுக்கு வருவேன், என்கிட்ட வாடா. என்ன மாமா, முன்னாடி ஏறு மாமா, ஏறுடா அப்படின்னு நம்ம சொல்ல ஜங்குக் தான் அப்படியே சைக்கிளுக்கு முன்னாடி ஏறி உட்காடுறான். சொட்டையாங்க அப்படியே அவனை அப்படியே பேக் ஹேக் பண்ண மாதிரி அவ்வளோ க்ளோஸில் இருக்கான். உனக்கு மாமா கூட சைக்கிளில் போக ரொம்ப பிடிக்கும் தானே? சின்ன வயசில் பிடிக்குமே. இப்போ போகலாமா ஸ்கூலுக்கு? மாமா ரொம்ப க்யூட்டாக பண்ணுறது தெரியுமா நீ எல்லா விஷயத்தையும். அப்படியா? எனக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுது, நான் பண்ணலாமா? என்ன மாமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம டேங் தான் நம்ம ஜங்குக்கோட ஹேர் அப்படியே அவனோட ஃபோரத்தில் நகர்த்தி விட்டுட்டு, நீ எப்பயுமே கூட எப்படியே இருப்ப தானே? ஆமாம்மா, கண்டிப்பாக இருப்பேன். ஆனால் அதுக்கு நீ என்ன தினமும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணுமே. இனிமேல் நான் உன்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன், சரியா? சரி மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே டேங் அப்படியே சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறான். இங்கே டேங் அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்க ஜங்குக் தான் டேங்கே பார்த்துட்ருக்கான். டேங்குமே ஏன்டான்னு அப்படி பார்க்குற, என்ன வச்சுருக்க எனக்காக? அம்மா, உன் மேலேருந்து வர வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. நீ கூட என் வாசனையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு க்ளோஸாக இருக்கியா? அம்மா நீ தான் கிட்ட கிட்ட வர. சரி, உனக்கு பிடிச்சிருக்கு தானே கூட சைக்கிளில் போக? பிடிச்சிருக்கு மாமா. இந்தா சாக்லேட். எதுக்குடா? என்னோட பர்த்டே. இன்னும் பர்த்டேக்கு சாக்லேட் இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க எல்லாரும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். நான் தான் உனக்கு எதாவது கொடுக்கணும் பர்த்டேனா. நீ என்ன எனக்கு சாக்லேட் எதுன்னு தர? அப்போ நீ எனக்கு ஏதாவது கொடு, கிஃப்ட் கொடு, நான் வாங்கிக்கிறேன். அப்படியா? சரி, என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டேங் தான் ஜங்குக்க யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். மாமா என்ன பண்ணுற? என்னோட இது ஸ்கூலில் நான் இது வரைக்கும் இப்படிப்பட்ட இடத்தையும் பார்த்ததில்ல. உனக்கு மட்டும் எப்படி மாமா இப்படிலாம் இடம் தெரியுது? பயமுட. முடிக்கிட்டேன். என்ன சொல்ல போகிற? என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன்? எனக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தியா? ஸோ இப்போ நம்ம டேங் தான் பின்னாடியும் முன்னாடியும் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். புருஷா, புருஷா. மாமா என்ன நீ என்ன புருஷன்ற? நீ தான் என்னோட புருஷன். புருஷனை வேறு எப்படி சொல்கிறது? மாமா புருஷா, பர்த்டே கிஃப்ட் வாங்கிக்கிறியா? என்னது பர்த்டே? மாமா ஜங்குக்கா அப்படின்ட்டு டேங் அப்படி ஜங்குக்கை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். ஹாப்பி பர்த்டே புருஷா. நீ இந்த கிஃப்டை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏமாம்மா? சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. சரி, ப்ராமிஸ் பண்ணு மாமாக்கு. ப்ராமிஸ். என் புருஷன் ப்ராமிஸை மீற மாட்டான்ல? டேட்டாங்க என்னடா, யாருக்கு வெயிட் பண்ணிருக்க? நான் யாருடா வெயிட் பண்ண போகிறேன்? என் புருஷனுக்கு தான். அந்த மாமா பையனும் இந்த காலேஜ் தான் படிக்க போகிறானா? அவன் என் மாமா பையன். அவனை கிண்டல் பண்ண வாயில் உடைச்சிருவேன். ஐயோ மச்சான், அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? எங்கே இன்னும் காணல? பூ மாமா. புருஷா, நான் முன்னாடி பார்த்துட்டு தானே இருக்கேன். ஃப்ரெண்டு கிட்ட வழியே நீ வந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. எப்படி எனக்கு முன்னாடியே வந்துட்டியா என்ன? இல்லை மாமா, நான் பேக் கேட் வழியாக வந்தேன். நல்லா வருவேடா. ஃபர்ஸ்ட் டேவே பேக் கேட் வழியாக வந்திருக்கேன். சூப்பராக வருவேன். ஜங்குக்கோ எப்படி இருக்கிற? ஜிமின் நீ எப்படி இருக்க? அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசு. அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா? ஐயோ மச்சான்ட்டேங்க, இவன் அண்ணான்னு கூப்பிடும்போது காதெல்லாம் குழுன்னு இருக்குடா. ஸ்கூல் டயத்துக்குள்ளே பையன்னு வந்தான். இப்போ அண்ணான்றானா? ஐயோ காதில் அப்படி ஐஸ் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இங்கே ஜிமின் நெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ அண்ணா, வாயை மூட்டு பேசாமல் போறியா? அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட்டேன்னு என் மாமாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அவன் என்னை திட்டி அப்புறம் நீ சண்டை போட்டு அந்த சந்தைக்கான நீ ஆகி
டே லிஸ்ட்டு பெருசாக போகுது, நான் போகிறேன், நீங்கள் ரெண்டு பேர் பேசுங்க அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜிம்மில் அப்படியே கழட்டுக்கிறான். இங்கே நம்ம ஜங்குக்கு அப்படியே டேங்க் பக்கத்தில் உட்காந்துட்டு, அம்மா காலேஜை சுற்றி காட்டுறியா? ஸோ அப்போ நம்ம டேங்க் தான் ஜங்கு கூட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு காலேஜ் வந்துட்டேன், நிறையா பேர்கிட்ட பேசுவேன், என்னை மறந்துட மாட்டேல்லடா. நம்மா எப்படி மாமா மறக்க முடியும்? நீ தான் என்னை பார்த்துட்டே பின்னாடியே வந்துக்கிட்டு இருப்பியே. நான் போயிட்டு தைரியமாக சொல்வேன், என் மாமா என்னை லவ் பண்ணிட்டு பின்னாடியே சுற்றிட்டு என் பின்னாடி யாரும் வரக்கூடாது, வந்த மாமா மூஞ்சி உடச்சிரும்னு நான் சொல்லுவேன். என்னது, நான் மட்டும் தான் லவ் பண்ணுறேனா? ஏண்டா உனக்கு மேலே லவ் இல்லையா? நான் இப்போ சொன்னேன் என் மாமா லவ் பண்ணுறேன்னு? அட பாவி, இத்தனை வருஷம் கூட இருக்க, என்னென்னமோ பண்ணுற, ஆனால் லவ் இல்லையா உனக்கு? அம்மா என்னென்னமோன்னு சும்மா மொட்டையாக சொல்லாத, நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலை. அட பாவி, எனக்கும் பர்த்டே கிஃப்ட்டுக்கு அப்புறம் அடிக்கடி வாங்கிட்டே தானே இருக்கிறேன் என்கிட்ட இருந்து. வாரத்துக்கு 4 வாட்டி வாங்கிடுற, இல்லைன்னா தினமும் வேணுன்ற. நான் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குடா. அது வந்து அம்மா சட்டப்பட நோடிக்கிட்டு பக்கத்தில் வராத, ஒரு மாதிரி ஆகுது, காலேஜுன்னு கூட பார்க்க மாட்டேன். சரி 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 வா, என்னை காலேஜை சுற்றி காட்ட. டே போகலாம்டா, உட்காருடா. உன்னை எப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு ஜங்குக்கா. ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. ஆமாம்மா, அம்மா சொல்லிச்சு காலேஜுக்கு போகும்போது டிஃப்ரெண்ட்டாக போடணும், அப்போ தான் வந்துட்டு பெரிய பையன் மாதிரி இருக்கும்னுச்சு. அதனால தான் ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டேன். ட்ரெஸ்ஸிங்கும் கொஞ்சம் மாறிடுச்சு. தெரியுது, நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. சரி வா காலேஜ் பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கிட்ட அவங்களுடைய கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். மாமா மாமா டேங் மாமா டேங் மாமா, மச்சான் மச்சான் வாடா 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 வாடா. யோங்கி அதுதான் என்னோட டேங் மாமா பெரிய அத்லெட்டாக வருவார். ஸோ ஜிமின் தான் பக்கத்துலன்ட்டு எது கட்லெட்டாக வருவானா? ஐயோ ஜிமின் பேசாமல் இருக்கியா, அப்புறம் வாயை உடிச்சிடுவேன். டேய் அண்ணன்டா, இரு டேங்கிட்ட சொல்கிறேன். அண்ணா விட்டு மாமா மாமா வா 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 வேகமா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்கு கொடி திருச்சின்னு முழிச்சுக்கிட்டே கத்திட்டு இருக்கான். மாமா என்னடா இது கப்பு, அது எல்லாத்தையும் ஊற்றி குடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால சும்மா தான், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். ஐ லவ் யூ ஜங்குக்கா. மாமா உன் வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஐ லவ் யூ புருஷா. நீ சொல்ல. ஐ லவ் யூ மாமா. ஏய் புருஷா, லவ் யூ சொன்னியா? இல்லையே. ஏய் பொய் சொல்லாத ஜிமினா, இவன் லவ் யூ தானே சொன்னான். ஆமாம் மச்சான், அவன் லவ் யூ தான் சொன்னான். இந்த பூனை அவன்கிட்ட லவ் யூ சொல்ல மாட்டேங்குது. டேய் ஜங்கு, இவன் எனக்கு லவ் யூ சொல்கிற லவ் யூ. அவன் உனக்கு சொல்லணும், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அது ஜங்கு, நீ நான் பார்த்துக்கிறேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்னிலையே என்ன பூனை முறைக்குது. நீ போ, நீ முறைக்கிறேன், பயமாக இருக்குது. மச்சம் வேணும் முறைக்கிறான்டா அப்படின்ட்டு அப்படியே டேங் மடியில் படுத்துக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அவன் முடியை பிடிச்சி அப்படியே தூக்கி விட்டு, அது ஏன் மாமா நான் தான் படுப்பேன். டேய் எனக்கு மாமான்னா எனக்கு மச்சான் போடா, நீ படுக்காத அப்படின்ட்டு அவனோட ஹேரை பிடிச்சி அப்படி தூக்கி அந்த பக்கம் விட, இந்த பக்கம் வா, உங்கிட்ட பத்துக்குவா எது ஆனால் தூங்கஜமானு கேட்டேன் அப்படின்ட்டு இங்கே அப்படியே ஜிமின் அப்படியே நம்ம யூங்கி மடியில் படுத்துடுறான். யூங்கி எதுவுமே சொல்லலை, ஒரு சின்ன சிரிப்போட அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இங்கே நம்ம அவங்க தான் ஹாஸ்டல் ரூமில் தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ நம்ம ஜங்குக் தான், மாமா போதும் இந்த கருமத்தை ஊற்றி ஊற்றி குடிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ உனக்கு தெரியுது. என்ன தெரியுது? இது என்னன்னு உனக்கு தெரியுது? தெரியாமல் எப்படி மாமா இருக்கும்? நான் காலேஜ் படிக்கிறேன்னு சின்ன பையனா? உஷா சொல்லு என்ன வேணும்? லவ் யூ. லவ் யூ வா போய் படுக்கலாம். போதும் மாமா, வே மாமா ஒன்று வையின்ட்ட அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கு தான் அதை பிடிங்க கீழே வச்சுட்டு தேங்காய் தூக்கி பெட்டில் போட்டுட்டு அவன் அப்படியே பக்கத்தில் படுக்கிறான். இவங்க நீ நான் பார்த்துக்கிறேன் அவனை, நீ இங்கே தூங்கு, நான் அவனை நம்ம ரூமுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு இங்கே
சுகா தான் ஜிம்மின் அப்படியே தூக்கி தோல் மேலே போட்டுட்டு குட் நைட் ஜங்குகா, பார்த்துக்கோ வெளியே விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சுகா தான் அப்படியே ரூமை விட்டு வெளியே போகிறாரு. ஜங்குக் தான் அப்படியே டேங்க பார்த்துட்டு இருக்கான். டேங்க அப்படியே மூஞ்ச பவுட் பண்ணிக்கிட்டே தூங்குறான். ஒரு லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு தூங்குறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் செல்லம் அம்மா, என் தங்கம் புருஷா கல்யாணம் பண்ணிக்கலாமாடா, அண்ணா கல்யாணம் பண்ணி நான் அப்படியே தூக்கி வச்சு உனக்கு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். நீ தெளிவாரு, அப்புறம் தூக்கி வச்சு கொஞ்சலாம். என் மாமா என் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்கு. இது கல்யாணத்தில் போய் முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீட்டில் சீக்கிரமே நான் பேசணும். லவ் யூ மாமா. மா என்னம்மா, என்னங்க பண்ணுறீங்க? நம்ம பையன் ஏய் நவுண்டுபடி, அவன் கூட பேசாதன்னு ஒன்று சொல்லியிருந்தேன். ஆனால் நீ அவனையே லவ் பண்ணுறேன்னு சொல்லி வந்து நிற்கிற. நான் மாமாவை லவ் பண்ணுறான். எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு சொன்னால் புரியாதுப்பா. டேய், அவனை ஏதாவது பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவனெல்லாம் நம்பி போகாத மாமா எல்லாம் பண்ணிட்டு போகணுன்னா என்னை இப்போயே பண்ணிட்டு போயிருக்கோம். இப்போ வரைக்கும் மாமா என் பர்மிஷனும் என்னை தொடக்கூட செய்யாது. நீ அதை அப்படி பேசாத. ஆமாம், வந்துட்டான் சப்போர்ட்டுக்கு. அவனே ஒரு பொறுக்கி ஊர் ஃபுல்லாக பொறுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இவனும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறான். நீ அவங்க கூட போய் சேர்ந்து பொறுக்க தான் போகிற. இவர்கிட்ட சொல்லி வை, அப்பா என்னை கூட பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறம் மாமா பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினாரு, அவ்வளோதான் இவரை. பாத்தியாடி பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கன்னு. நீங்கள் எதுக்காக அவனோட பேசுகிறீங்க? அவன் தான் சொல்கிறான்ல லவ் பண்ணுறான்னு. அவன் சொல்லுவான்டி, நான் உட்காந்து கேட்டுட்டு உட்காந்துட்டுப்பேனா? என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு எனக்கு தோணாதா? அவன் தான் கேட்டுக்கிட்ட வாழ்க்கை எடுத்துருக்கான். அப்பா இப்படி பேசுன அடிச்சிடுவேன். இதெல்லாம் யார் பழகி விட்டா? அவன் தானே. ஒவ்வொரு வாட்டியும் மாமா பேர் இழுக்காத, எனக்கு கோவமாக வருது. மாமா என்ன பண்ணாரோன்னா ஒன்றுமே பண்ணல தானே. நீங்கள் அவங்க குடும்பத்து கூட சண்டை போட்டதுக்கு நானும் மாமாவை என்ன பண்ணோம்? 2 பேர் படிச்சிருக்கோம், லவ் பண்ணுறோம், வேலைக்கு போக போகிறோம். நீ எப்படி மாமா பொறுக்கிட்டு இருக்காருன்ற? மாமா வேலை தேடிக்கிட்டு இருக்கு. உன் மாமா வேலை கண்டுபிடிச்சி வேலை பார்த்து அவனுக்குன்னு ஒரு வீடு வாங்கி உன்னை அப்படியே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட போகிறான். நீ வேணா பாரு, மாமா எல்லாமே எனக்காக பண்ணும், எல்லாமே பண்ணும். நம்பிக்கிட்டே இரு. நம்பிக்கிட்டே இரு. ஒரு நாள் ஏமாற்றிட்டு வயிற்றுல தான் வாங்கிட்டு வர போகிறேன். என் மாமா அப்படி கிடையாது. நீ இப்படி பேசுறதா நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். எங்கே? அவன் கூட தானே. கண்டிப்பாக என் மாமா கூட தான் போவேன். ஜங்குக் சும்மா இரு ஜங்குக். அப்பா பேசுகிறாருன்னா கூட பேசிகிட்டு இருக்கா. அவர் ஏமா மாமாவை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, நான் சமாதானப்படுத்திக்க, நீ பேசாமல் ரூமுக்கு போ. அப்பா மாமா அதெல்லாம் நான் பேசுகிறேன்டா அப்பா கிட்ட, நீ போடா மேலே போடா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு துரத்தி விட்றாங்க. ஜங்குக்கு அப்படியே மேலே வந்துட்டோம். ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணுறான். மாமா கேட்டியா? ஜங்குக் ஃபீல் பண்ணாத. இன்னும் ஒரு 1 இயர் நீ நல்லா படிச்சுட்டு வெளியே வந்துடுற. அதுக்குள்ளே நானும் நல்ல வேலையாக பார்த்து ஜாயின் பண்ணிடுறேன். 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம்டா. நீ உன் வீட்டில் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. நான் பெருசாலாம் எடுத்துக்கல மாமா. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கூட. இப்படி என்ன அப்பாவே அடி பண்ணுற? அப்படிலாம் பண்ணக்கூடாது. மாமோனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. பெரியவங்க பேசட்டும், பிரச்சனை இல்லை. நீ பெரியவங்கள பேசக்கூடாது, சரியா? சரி மாமா. என் ஜங்குக்கை யார் பார்த்தாலும் குட் பாய்ன்னு சொல்லணும். யாரும் உன்னை பார்த்து தப்பான பையன் சொல்லிடக்கூடாது. பெரியவங்கள மரியாதைலாம் பேசக்கூடாது. சரி மாமா, நீ லெக்சர் அடிக்காதா, பேசாமல் போ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குடைய காலை கட் பண்ணுறான். மாமா என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் உன்னோட புருஷனை பார்க்க தோணுச்சா? ஆமாம், இவ்வளோ நாள் வேலை தேடிட்டு இருந்தேன். இப்போது வேலை கிடச்சிருச்சு. என்னம்மா சொல்கிற, நிஜமாவா? ஆமாம் புருஷா, வேலை கிடச்சிருச்சு. நல்ல பெரிய கம்பெனிலே வேலை. ஒரு 2-3 இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணால் சம்பளம்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி போகுதுன்னு தெரில, பட் நல்லபடியாக பண்ண வேண்டிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஜாப் கிடச்ச உடனேயும் உன்னை தேடி தான் வரேன். உங்ககிட்ட சொல்லணும் தான். மாமா
நீ தான் தங்கம். என் புருஷனை பார்த்துக்கணும்ல. நான் இது கூட செய்யலைண்ணே எப்படிடா ஜங்குக்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி மாமா என்னை கூட்டிகிட்டு போ, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ண. எதுக்குடா உங்கள் அம்மாப்பா? கூட்டிகிட்டு போ மாமா. சரி ஏறு பைக்கில். ஸோ ஜங்குக்கு அப்படியே பைக்கில் ஏறி உட்காடுறான். மாமா நான் ஒன்று சொல்லட்டா? சொல்ல. ஐ லவ் யூ மம்மா. அடப்பாவி, எத்தனை வருஷம் கேட்டுட்ருக்கேன். அப்பெல்லாம் சொல்லாமா இப்போ சொல்கிறியா லவ் யூ? நான் உன்னை இப்போ தான் பார்த்து பண்ணுற நம்பிக்கை வந்துச்சு உனக்கு. வேலைலாம் கிடைச்சக்கப்புறம் சொல்கிறேன். அம்மா அடிச்சிடுவேன். அதான் அடிச்சிட்டே. சொல்லு என்ன வேணும்? என்ன திடீர்னு லவ் யூ? மம்மா அதெல்லாம் இல்லை, சொல்லணும்னு தோணிச்சேன். நீ எனக்காக இவ்வளோ பண்ணுறியே மம்மா. என் புருஷனுக்காக நான் தான் பண்ண முடியும், வேறு யார் பண்ணுவா? நீ எப்போ மாமா உன் வீட்டில் பேச போகிற? இப்போ தானடா வேலை கிடச்சிருக்க. நீயும் காலேஜ் ஃபஸ்ட்டு முடி, இன்னொரு 6 மாதம் தானே, முடிச்சிடு. நம்ம மொத்தமாக பேசிக்கலாம். உனக்கு ஜாப் போகணுமாடா? தெரில மாமா, அது அப்போ இருக்க சுச்சுவேஷனை பொறுத்து. சரி போகிறதா இருந்தேன்னா நீயும் ஒர்க்கு தேடு, ஜாப் போ. இல்லை வேணான்னு தோணுச்சுன்னா வீட்டில் இரு, நான் அவனை பார்த்துக்கிறேன். மாமா ஐ லவ் யூ. லவ் யூ டூ ஜங்குக். மா என்னது இதெல்லாம்? வாடா டியாங். இந்த பொண்ணு நீங்கயோ பார்த்து லவ் பண்ணிக்குதான், ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அதான் உன்னை மாப்பிள்ளை பார்த்துட்டு போலன்னு. மா நான் யார் லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது. நீ என்ன தைரியத்தில் இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுற? அது வந்துடா எப்படி இருந்தாலும் அந்த பையன் வீட்டில் ஒத்துக்க போகிறது கிடையாது. நீ பார்த்தியா? ஒத்துக்கலன்னு பார்த்தியா? இங்கே பாருமா, எனக்கு ஜங்குக் மட்டும்தான். அப்புறம் யார்மா நீ? என்னை எங்கே பார்த்து லவ் பண்ண? நானா உங்களை லவ் பண்ணனா? இல்லையே, என் அப்பா அம்மா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நீங்கள் தான் எங்கேயோ பார்த்து லவ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. நான் வேறொரு பையனை லவ் பண்ணுறேன். என் வீட்டில் என்னை இங்கே ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஓ, மொத்த குடும்பம் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கீங்களா? சேஞ்சி வெளியே போங்க எல்லாரும். நீ போடா, நீ போய்ட்டு ஒன்று பிடிச்ச பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு சொல்லி அனுப்புகிறான்ட்டையும். ஸோ அப்போ அந்த பொண்ணும் தான் அவங்க ஃபேமிலி பற்றி முறைச்சிட்டே போகுது. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம அவங்களோட அம்மாவை பார்த்துட்டு அவங்க செம்மையாக முறைக்கிறான். செட்டப்பு எல்லாம் நடிக்கிறீங்க. உனக்கு என்ன இந்த வீட்டுக்கு ஜங்குக்கு வரக்கூடாதா? டேய் அப்படிலாம் இல்லைடா, அது அந்த வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. இந்த வீட்டுக்கு ஜங்குக்கு நான் கூட்டிகிட்டு வர போகிறதே கிடையாது. டேய் நான் உன்னை தனியாக எங்கேயாவது கூப்பிட்டு நிம்மதியாக போய் வாழ்வேன். இங்கே கூப்பிட்டு வந்து உன்கிட்ட அவன் சாகிறது என்னால் பார்க்க முடியாது. தினமும் மாமியார் மருமக சண்டை தான் நடக்கும். அதை என்னால் விட முடியாது. நான் என் புருஷனை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடுவேன். டேய் அம்மா விடுடா, நீ எனக்கு முக்கியம் இல்லைம்மா. நீ உன் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, என்ன பெற்றுக்கிட்ட, உன் வேலை அதோடு முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீ ஆச்சு உன் புருஷனாச்சு. நீ ஏன் புருஷன்கிட்ட வராத. நான் அவனை கல்யாணம் பண்ணணும், நான் அவன் கூட இருக்கணும், அது எங்கே இருக்கணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். நீ அதை தடையிடக்கூடாது. ஜங்குக் மட்டும்தான் எனக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது பொண்ணு வரா பையன் வரான் என்னை தேடி வரான்ட்டு உள்ள விட்ட ஒன்றை வெளியே துரத்திடுவேன். நான் இந்த வீட்டில் இருந்துப்பேன், புரிஞ்சுதாம்மா? நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு டேங்க அப்படி அங்கே கிளம்புறான். இப்போ அப்படியே 2 ஃபேமிலியும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. 2 ஃபேமிலியுமே பேசலை. மிடில் ஒரு சோஃபாவில் நம்ம அவங்க ஜங்குக்கு உட்காந்துருக்காங்க. பக்கத்துலேயே தான் யூமின்னு உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம அவங்க தான். ஏய் இந்த ஷர்ட் அழகாக இருக்குடா உனக்கு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இதே கலரில் ஒரு ஷர்ட் போட்டு வரியா? மம்மா எல்லோரும் இருக்காங்க. யார் என்னடா? ஷூ மம்மா என்ன பண்ணுற? இப்போ தான் பேசவே வந்திருக்காங்க, அதுக்குள்ளே பேசிட்டு போகிறாங்க போடா அப்படின்ட்டு. இங்கே அவங்க தான் ஜங்கு கூட கையில் ஏஸ்லன்னு ஒரு மாதிரி சும்மா இல்லாமல் கிஸ் பண்ணிக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்கு கூட அப்பா தான் ஜங்குக். அப்பா இங்கே வந்து உட்காரு. இல்லை மாமா அவன் இங்கே தான் இருப்பான். நீங்கள் அப்பா அம்மா தானே பேச வந்தீங்க, அங்கே பேசிட்டு அப்படியே கிளம்புங்க, நான் ஜங்குக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க தான் சொல்லிட்டு மறுபடியும் ஜங்குக்கு பக்கமே இது பண்ணேன். ஜங்குக்கு ப்ளஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கோட அப்பா தான்.
எனக்கு உங்கள் பையனுக்கு ஜங்குக்கு கட்டி கொடுக்க சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்போ இந்த பக்கம் தேங்கம்மா தான் எனக்கும் தான் விருப்பம் இல்லை என் பையனுக்கு உங்கள் பையனை கட்டி கொடுக்க. அப்போ தேங்கோட அப்பா தான் தேங்கம்மா கையை பிடிச்சிட்டு, ஆனால் அதுக்குன்னு நம்மளால் அப்படியே விட முடியாதுல்ல. பசங்க 2 பேரும் ஆசைப்படுறாங்க, நம்ம கட்டி வைக்கலனா அவனுங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பானுங்க. இப்போவே அவனுங்க இருக்கிற வேகத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் தேங்கோட்ட ஜங்கு மேலே பாஞ்சிருவான் போல இருக்கு. இங்கே ஜங்கு தான் மாமா தள்ளிடு ஜிமின் புடி அவனை, என்னால் அவனை பிடிக்கலாம் முடியாது போடா அப்படின்ட்டு இங்கே இது பண்ணேன். சுகா தான் டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டு அங்கே அப்படியே பிடிச்சி அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு அவன் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். காப்பாற்றிட்டு சுகா. அவனுக்கு ஒரு வேலை விட்டு இல்லை, யார் எங்கே இருக்கோன்னெலாம் பார்க்க மாட்டேன், நோண்டிகிட்டே இருக்கிறான் ஒன்று. விடுடா என் மாமா அப்படி தானே தெரியாதா, நீங்கள் பேசுங்க நான் தள்ளி விட்டுட்டேன். டி ஜிமினா ஆளை பார்த்துருக்க சொல்லிட்டா, பல்ல உடைச்சிட போகிறான். நீ ஏன்டா போயிட்டா அவன் மேலே பாயிற, பக்கத்தில் இருக்கிறான்டா கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியலடா ஜிமினா. அதுக்கு தான் தூக்கி போட்டான், பேசாமல் இரு பேச விடானுங்களே. அங்கிள் ஆன்டிஸ் நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் சொல்ல. ஸோ இப்போ இங்கே ஜங்குக்கோட அம்மா தான், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஜங்கு டேங் கூட சந்தோஷமாக இருப்பான், அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா டேங் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறான். ஜங்குக்கு அடிக்கடி சொல்லுவான் மாமா அது பண்ணா இது பண்ணான்ட்டு. டேங் தேங்க்யூ ஜங்குக்கு எவ்வளோ நாள் பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு. அத்தை காலை காட்டுங்க அப்படின்ட்டு இங்கே டேயாங்க அப்படியே உளுந்து எந்திரிக்கிறான். நீங்கள் தான் தங்கம், நீங்கள் தான் என்னை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்கள் அம்மாவோட என்ன புரிஞ்சிக்கல, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் மாமா பேசாமல் உட்காந்து தொலையேன். இல்லைடா உட்காரு மாமா. ஓகே இங்கே பாருங்க டேங்கம்மா, நம்ம இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். தேங்கப்பா சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் நம்ம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் அவனுங்களே இப்போ பண்ணிப்பானுங்க, நம்ம இல்லைன்னா கூட பண்ணிப்பானுங்க, அந்தளவுக்கு லவ் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம பசங்க கல்யாணத்தை நம்மளே பண்ணி வச்சிடலாமே, எதுக்காக பிரிக்கணும், பண்ண வேண்டாம்ல. ஸோ சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்கு கூட அம்மா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நீ பேசணும் தான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்க. அப்பா நான் தான் அம்மாட்ட எல்லாமே சொன்னேன், நீங்கள் பேசாமல் இருங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இங்கே எஞ்சி போகலாம், நம்ம அம்மாவை தான் கட்டிப்பேன். ஸோ ஜங்குக்கு இப்போ எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்காரு. என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே, மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும், வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும், உடல்கள் தான் 2 உணர்வுகள் ஒன்று, ரோஜா 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 ரோஜா. ஏய் டேங் என்னடா இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கு, எந்திரிடா. அத்தை விடுங்க நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஜோங்கா டேங் எந்திரிடா டேங். ஆமாம் என்னம்மா டேய் என்ன சொன்னா ஜொங்கு கிட்ட சொன்னியா? அப்போ ஜொங்கு தான் திருன்னு முழிக்கிறான். என்னது மாம்மா நான் என்ன சொல்ல, அப்புறம் சொல்லிக்கிறேன் போம்மா. இன்னும் எப்போ சொல்ல போகிற, டைம் ஆச்சு, 2 பேரும் போய் தூங்குங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே எந்திரிச்சிடும் போகிறான். மாமா ரூம் வந்துடு நான் போகிறேன். சரிடா போனேன் வரேன் அப்படின்ட்டு டேங்க அப்படியே எந்திரிச்சிட்டு போகிறான். டேங்கா ஞாபகம் இருக்குல்ல ஞாபகம் இருக்குமா போமா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டேங் தான் அப்படியே எந்திரிச்சு ஜங்குக்கு ரூமுக்கு தான் போகிறான். சரி இங்கே டேங் போய்ட்டு ரூமில் அப்படியே படுக்கிறான். இவ்வளோ பூவை போட்டு என் மச்சான் எனக்காக டெக்கரேஷன் பண்ணிட்டு போயிருக்கான், ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்லிடுச்சு. அப்படின்ற மாதிரி இங்கே டேங் இது பண்ண. மாமா டேய் என்னடா கெட்டப் இது, ஏன் மாமா உனக்கு பிடிக்கலையா? புருஷா இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அத்தை சொல்லி என்னடா பண்ணுறேன்னா, என்ன மாமா அத்தை சொல்லிச்சு? சொல்லு கேட்போம்.
அந்த கையை எடுத்துட்டு பேசலாமே ஜோங்கக்கா. ஓ, கழுத்தில் வச்சிருக்கணும். டேய், எங்க விடுற கையா? அம்மா, அத்தை என்ன சொன்னாங்க? அது நம்ம 15 நாளைக்கு ஒன்றா சேரக்கூடாதாண்டா அப்படின்ட்டீங்க. ஜொங்கு கூட கழுத்தில் அவங்க அப்படியே அவனை ஃபேஸ் வச்சு ரப் பண்ணுறான். அப்படியா மாமா? ஏன் சேரக்கூடாதா? ஏதோ தோஷமா? 15 நாள் மோனா சேரக்கூடாதா? அப்படியா மாமா? ஏன் சேர்ந்தா என்ன ஆகுமா? அது எங்கள் அம்மா உயிர் போயிருமா. அச்சுச்சோ, இப்போ நான் உனக்கு வேண்டாமா மாமா? நான் அப்படி சொல்லவே இல்லையலா புருஷா. மாமா என்னடா பண்ணுற? அப்போ அத்தை உயிர்? டே, எங்கள் அம்மா எப்படியும் போய் தாண்டா சொல்லியிருக்கோம். என்னையும் சேர விடக்கூடாதுன்னே பண்ணியிருக்கோம் ஏதாவது. மாமா ஒரு வேளை உண்மையாக இருந்தா அடப்படா, அதெல்லாம் உண்மையாக இருக்காது. நான் ஜூஸ் இதெல்லாம் நம்ப மாட்டேன். மாமா கடிக்காத. நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா மாமா? சொல்ல கேட்குறேன். அத்தை போய் சொல்லிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. நினச்சேன்டா எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் ஏதாவது கேள்வி வேலை பார்க்குன்ட்டு. சொல்ல, உனக்கு எப்படி தெரியும்? எங்கள் அம்மா ஜோசியை கரெக்டாக எல்லாத்தையுமே கேட்டு தான் வச்சுருக்காங்க. அது தோஷம்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம செய்கிறதுக்கு நேரம் தான் குறித்து கொடுத்தாங்களாம். ஆனால் அத்தை உங்ககிட்ட வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. கவலைப்படாத, இந்த மாதிரி இனிமேல் நடக்காது. நான் ஏன் மாமா கவலைப்படணும்? இங்கே பாரு ஜொங்குக்கா, நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம். இங்கே இருக்க வேண்டாம். நான் வீடு கட்டுறேன், உனக்கு தெரியும்ல. நான் உன்னை அங்கே வச்சு பார்த்துக்கிறேன். பரவாயில்ல மாமா, நம்ம இங்கேயே இருப்போம். இங்கே இருந்தால் எங்கள் அம்மாவோட தான் சொல்லிகிட்டே இருக்கோண்டா. மாமா பார்த்துக்கலாம், அத்தை தானே. என்ன நீ அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமான நினச்சிடாது மாமா. அத்தை 10 அடி பாஞ்சா நான் 20 அடி பாய்வேன். ஸோ என்னால் பார்த்துக்க முடியும். என் அத்தை தானே, நான் பார்த்துக்கிறேன். சண்டை இல்லாமல் எப்படி மாமா லைஃப் நல்லா போகும்? நீ சண்டை விட பரவாயில்ல மாமா. நானா உங்கள் அம்மா வந்துட்டேன்னா எனக்கு தெரியும் மாமா, நீ நான் தான் வந்துடுவேன் பின்னாடியே. அந்த மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன் மாமா. ஸோ இந்த பக்கம் ரூமுக்கு வெளியில், ஐயோ நான் சொல்லி தான் நினச்சேன். இந்த டேங்க் பையன் எதுவுமே பண்ண மாட்டேன்னா இப்போ இந்த ஜொங்கு பையன் கத்துறான். எதுக்கு கத்துறான்? அப்போ நம்ம அவங்களோட அப்பா தான். அடியை என்னடி பண்ணிகிட்ருக்க? அதுங்க நீ என்ன சொன்ன டேங்கிட்ட? நான் என்ன சொன்னாலும் ஒன்றும் சொல்லலையே. பொய் சொல்லாமல் சொல்லு, நீ சொன்னதை நான் கேட்டேன். அதான் கேட்டீங்களே, அப்புறம் என்ன? ஏண்டி இந்த அல்ப புத்தி உனக்கு? அதெல்லாம் இல்லைங்க, சும்மாவே என் பையன் கையில் இருக்க மாட்டான். இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சுத்தமாக என் பேச்சு கேட்க மாட்டான். நான் ஒருத்தன் பேச்சு கேட்குறது பத்தாதடி, அவனும் பேச்சை கேட்கணுமா? அது என் புள்ள. இப்போ அவன் புருஷன். இப்போனாலும் உனக்கு சொல்ல முடியாதுடி, பேசாமல் வந்துடு. என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அப்படி பண்ணுறாங்க. அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். நான் சொல்லி தான் அமிச்சேன். யார்கிட்ட சொன்னீங்க? டேங்கிட்டியா? இல்லை, நான் ஜங்கு கிட்ட சொல்லி அமிச்சேன். என்னங்க எங்கள் போய்ட்டு அவன்கிட்ட சொன்னீங்க? அவனை பற்றி என்ன நினச்சிருப்பான்? அவனை தப்பாக புரிஞ்சுக்கவே கூடாதுன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். நீ இப்படி தான் நான் அவனுக்கு தெரியட்டும்டி. அவன் இங்கேருந்து போகணும், உன் பையனை பிரித்து கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் உனக்கு தெரியும் உன் பிள்ளையோட அருமை, உன் மருமகளோட அருமைலாம். அவனுக்கு புள்ள பிறந்துச்சுன்னா போய் பார்க்க மாட்டியா? என்னங்க என்ன புள்ள வேலைக்கு கேட்டு பார்த்துட்டு போடி அப்படின்ட்டு அங்கே அவர் மண்டையிலே அடித்து துரத்தி விட்றாரு. இங்கே இப்படி பக்கத்து ரூமில் செவத்தோட காது வச்சுக்கிட்டு நம்ம ஜிமின் தான் நிற்கிறான். ஐயா சத்தம் கேட்குது. கேட்குது. அப்போ ஜிமின் மண்டையிலேயே அம்மா டி சுகம், என்னடா சின்ன பையனை பார்க்குற? இல்லை தவடையெல்லாம் உடைச்சிருவேன். நானும் பெரியவன் தான் பார்க்குறேன். என்ன நீ எப்போ பார்த்தாலும் எதுலையாவது ஒன்று மூக்கை நினச்சிக்கிட்டே இருக்க? மூக்கெல்லாம் நினைக்கல, காது தான் நினச்சேன். இங்கே வா சத்தத்தை கேளு எப்படி இருக்குன்னு. மனங்கை சத்தம். அதுவும் ஃப்ரெண்டு
உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்றனால தான் பார்க்குறேன். நல்ல செவுத்தோடு காதை ஒட்டி கதவை திறக்க மாட்டான். அதனால தான் இப்படி கேட்டுட்ருக்கேன். உனக்கு வெக்கமாகவே இல்லையா? இதில் என்ன வெக்கப்படுறதுக்கு இருக்கு? எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஆ தானே. சி வா அப்படின்ட்டு இது பக்கம் ஜிமின் முடியை பிடிச்சிட்டு சுகா அப்படியே இழுத்துட்டு போகிறான். டே சும்மா சொல்லடா, எனக்கு ஒன்றுமே கேட்கலடே, முடிய விடுறான்னு உன்னை கலாச்சிட்டு இருந்தேன்டா. டே முடிய விடுறான். ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அவ்வளோதான்டா, டாட்டா பாய். நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு லுமினார் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? லுமினாரோட அடுத்த பாட்டு கொடுத்துட்டு நான் லுமினாருக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாட்டு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். டாட்டா பாய்.